Hi students, இந்த வீடியோல வந்து நம்ம ஒரு ஆல்டர்னேட்டரோட ரெகுலேஷனை எப்படி MMF மெத்தட்ல ப்ரீடிட்டர்மைன் பண்றது, அதுக்கான கால்குலேஷன்ஸ் எப்படி போடுறது அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதுக்கு தேவையான டேட்டா பார்த்தீங்கன்னா, that is to predetermine the regulation of alternator by MMF method. என்னென்ன டேட்டா நமக்கு தேவை அப்படின்னா ஓப்பன் சர்க்யூட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் தி ஆல்டர்னேட்டர் வேணும், ஷார்ட் சர்க்யூட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் தி ஆல்டர்னேட்டர் வேணும். ஸோ இந்த ஓசிசி எஸ்சிசி டேட்டா வந்து உங்களுக்கு இஎம்எஃப் மெத்தட்ல இருக்கும், அதே டேட்டாவை எடுத்துக்கோங்க. எஸ்சிசி பார்த்தீங்கன்னா சில பேர் டேபிள் மாதிரி வச்சிருப்பீங்க, சில பேர் ஒரே ஒரு ரீடிங் மட்டும் வச்சிருப்பீங்க, எப்படி வேணா நீங்க போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஓசிசியை எஸ்சிசியை உங்க கிராஃப் ஷீட்ல எடுத்து நீங்க பிளாட் பண்ணிக்கோங்க. இஎம்எஃப் மெத்தடுக்கு எப்படி பிளாட் பண்ணியிருப்பீங்களோ அதே மாதிரி ஓசிசியும் எஸ்சிசியும் கிராஃப் ஷீட்ல பிளாட் பண்ணிக்கோங்க. பிளாட் பண்ணிட்டு இதுல இருந்து நீங்க ரெண்டு வேல்யூஸ் டிட்டர்மைன் பண்ணணும். ஒன்னு வந்து IF1 இங்க மார்க் பண்ணிருக்காங்க இல்லையா, ஒன்னு வந்து IF1, இன்னொன்னு வந்து IF2. IF1 அப்படிங்கிறது என்னன்னா, you have to take it from OCC. உங்க ஆல்டர்னேட்டரோட ரேட்டட் வோல்டேஜ்க்கு கரஸ்பாண்டிங்கா எவ்வளவு ஃபீல்டு கரண்ட் இருக்கு. நம்ம ஆல்டர்னேட்டருக்கு ரேட்டட் வோல்டேஜ் வந்து 415, ஃபேஸ் வேல்யூ வந்து 415 by √3 239.6. அதனால தான் கிராஃப்ல என்ன பண்ணிருக்காங்க 240 வோல்டேஜ் ஆக்சிஸ்ல 240க்கு நேரா உங்க ஓசிசியை கட் பண்ணுங்க. இந்த இடத்துல அதுக்கு நேரா இங்க எவ்வளவு ஃபீல்டு கரண்ட் இருக்குன்னு பாருங்க. தட் இஸ் யுவர் IF1. ஷார்ட் சர்க்யூட் கேரக்டரிஸ்டிக்ஸ்ல அடுத்த டேட்டா IF2 வந்து எதுல இருந்து எடுக்கணும்னா ஷார்ட் சர்க்யூட் கேரக்டரிஸ்டிக்ஸ்ல இருந்து எடுக்கணும். அது வந்து உங்க ரேட்டட் கரண்ட்டுக்கு கரஸ்பாண்டிங்கா இருக்க ஃபீல்டு கரண்ட். ஸோ உங்க கரண்ட் ஆக்சிஸ், இது கரண்ட் ஆக்சிஸ்ல ரேட்டட் கரண்ட் 4.3 எங்கன்னு மார்க் பண்ணிக்கோங்க. அதை வந்து எஸ்சிசியில கட் பண்ணுங்க. அதுக்கு நேரா இங்க ஃபீல்டு எக்ஸ் ஆக்சிஸ்ல எவ்வளவு ஃபீல்டு கரண்ட் வருதுன்னு பாருங்க. தட் இஸ் யுவர் IF2. ஸோ இந்த IF1 அண்ட் IF2 எவ்வளோ அப்படிங்கிறத நீங்க வந்து ஓசிசி அண்ட் எஸ்சிசிலேருந்து எடுத்து வச்சுட்டு நம்ம அடுத்தது என்ன பண்ணணும்னா இந்த டேபுலேஷன் எப்படி ஃபில் பண்றது அப்படிங்கிறது பார்க்கணும். ஸோ நீங்க இஎம்எஃப் மெத்தடுக்கு போட்டிருக்க மாதிரியே நீங்க வந்து நிறைய பவர் ஃபேக்டர்ஸ் நீங்க அசியூம் பண்ணிக்கணும். டிஃப்ரெண்ட் லோட் பவர் ஃபேக்டர்ஸ் அசியூம் பண்ணிட்டு இந்த பவர் ஃபேக்டர் லோட கனெக்ட் பண்ணீங்கன்னா ரெகுலேஷன் எவ்வளவு இருக்கும் அப்படிங்கறத நீங்க ப்ரீ டிட்டர்மைன் பண்ண போறீங்க. ஓகேவா? ஸோ அந்த பவர் ஃபேக்டர் என்ன அசியூம் பண்றீங்க, 0.2, 0.4, 0.6, 0.8, 1. ஸோ ஒவ்வொரு பவர் ஃபேக்டருக்கும் நீங்க IF என்னன்னு கால்குலேட் பண்ணணும். 0.2 பவர் ஃபேக்டர் லாகிங் லோட் கனெக்ட் பண்ணீங்கன்னா எவ்வளோ IF, 0.2 பவர் ஃபேக்டர் லீடிங் லோட் கனெக்ட் பண்ணீங்கன்னா எவ்வளோ IF. அப்புறம் இந்த IFக்கு கரஸ்பாண்டிங்கான இ ஃபேஸ். 0.2 பவர் ஃபேக்டர் லாகிங் லோட் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்க இ ஃபேஸ் வேல்யூ எவ்வளோ, 0.2 பவர் ஃபேக்டர் லீடிங் லோட் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்க இ ஃபேஸ் வேல்யூ எவ்வளோ. அதே மாதிரி 0.2 பவர் ஃபேக்டர் லாகிங்கான ரெகுலேஷன் எவ்வளோ, 0.2 பவர் ஃபேக்டர் லீடிங்கான ரெகுலேஷன் எவ்வளோ அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணணும். இதே மாதிரி எல்லா பவர் ஃபேக்டருக்கும் நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இந்த டேபிள் எப்படி ஃபில் பண்றது அப்படின்னா முதல்ல IF கால்குலேட் பண்ணணும். IF ஓட ஃபார்முலா வந்து லாகிங் பவர் ஃபேக்டருக்கு IF is equal to root of IF1 square plus IF2 square plus 2 IF1 IF2 cos 90 minus 5. லீடிங் பவர் ஃபேக்டருக்கு IF is equal to root of IF1 square plus IF2 square plus 2 IF1 IF2 cos 90 plus 5. ரெக்கார்ட்ல 180 மைனஸ் அப்படிங்கிற ஃபார்முலா இருக்கும். அந்த ஃபார்முலா இந்த ஃபார்முலால சேம். நீங்க இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி போட்டீங்கன்னா போதும். ஸோ IF1 IF2 எப்படி கிராஃப்ல இருந்து எடுக்கிறதுன்னு உங்களுக்கு சொன்னேன். IF1 வந்து OCCல இருந்து எடுத்துக்கணும், IF2 வந்து SCCல இருந்து எடுத்துக்கணும். அந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இங்க லாகிங் பவர் ஃபேக்டர்ல IF1 IF2 cos 90 minus 5 எப்படி போடுவீங்கன்னு உங்களுக்கே தெரியும். இந்த பவர் ஃபேக்டர்ங்கிறது cos 5 வந்து 0.2 அப்படின்னா 5 எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணி இங்க சப்ஸ்டியூட் பண்ணிருங்க. ஸோ லாகிங் பவர் ஃபேக்டருக்கான IF உங்களுக்கு கிடைச்சிரும். இதே ஃபார்முலால இந்த ஃபார்முலால IF1 IF2 5 சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா லீடிங் பவர் ஃபேக்டருக்கான IF உங்களுக்கு கிடைச்சிரும். IF கால்குலேட் பண்ணதுக்கு அப்புறம் இ ஃபேஸ் எப்படி கால்குலேட் பண்ணணும்னா இ ஃபேஸ் should be calculated from OCC. இந்த ஃபீல்டு கரண்ட்டுக்கு ஓப்பன் சர்க்யூட் கேரக்டரிஸ்டிக்ஸ்ல எவ்வளவு வோல்டேஜ். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க IF 0.2 பவர் ஃபேக்டருக்கு லாகிங் பவர் ஃபேக்டருக்கு வேல்யூ ஆஃப் IF வந்து 0.86 அப்படின்னு வருது. ஸோ அந்த 0.86 அப்படிங்கிற ஃபீல்டு கரண்ட்டுக்கு எவ்வளோ ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் அப்படிங்கிறத ஓசிசிலேருந்து கால்குலேட் பண்ணுங்க. அது எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க, இங்க பாருங்க இங்க வந்து ஃபீல்டு கரண்ட் வந்து 0.86 உங்களுக்கு எங்கேயாவது வரும். ஸோ இந்த 0.86லேருந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போடுங்க. உங்கள் ஓசிசியில் இங்கே எவ்வளோ வோல்டேஜ் கிடைக்குது அப்படின்னு பாருங்க. தட் வோல்டேஜ் வில் பி யுவர் இ ஃபேஸ். இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபீல்டு கரண்ட்டுக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், எவ்வளோ வோல்டேஜ் எவ்வளோ இ ஃபேஸ், இந்த ஃபீல்டு கரண்ட்டுக்கு எவ்வளோ இ ஃபேஸ், இந்த ஃபீல்டு கரண்ட்டுக்கு எவ்வளோ இ ஃபேஸ், அந்த மாதிரி இந்த டிஃப்ரெண்ட் ஃபீல்டு கரண்ட்ஸ்க்கான இ ஃபேஸை வந்து உங்கள் ஓசிசிலேருந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இ ஃபேஸ்க்கு வாட் இஸ் த ரெகுலேஷன், இந்த இ ஃபேஸ்க்கு வாட் இஸ் த ரெகுலேஷன் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுங்க. கால்குலேட் பண்ணிட்டு ஃபைனலி இஎம்எஃப் மெத்தட்ல போட்ட மாதிரியே யூ ஹேவ் டு ட்ரா தி ரெகுலேஷன் வர்சஸ் பவர் ஃபேக்டர் கிராஃப் போடணும். நீங்க
திஸ் இஸ் யுவர் ரெகுலேஷன் வர்சஸ் பவர் ஃபேக்டர் கிராஃப். இந்த மாதிரி கிராஃப் போட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கணும். ஸோ உங்கள் ஓசிசி அண்ட் எஸ்சிசி பிளாட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பிளாட் பண்ணுங்கள். ஸ்கேல் வந்து இந்த மாதிரியே எடுத்துக்கோங்க, இல்லை ஃபர்ஸ்ட் பேட்ச் என்ன ஸ்கேல் எடுத்திருக்காங்கன்னு பாருங்கள். ஏன்னா சில சமயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 0.05 எல்லாம் எடுத்தீங்கன்னா உங்கள் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் ஆஃப் ஐஎஃப்க்கு நீங்கள் இஃபேஸ் கால்குலேட் பண்ணும்போது அது கிராஃபை விட்டு வெளியே போயிடும். அதனால ஒன்றா இந்த மாதிரி ஸ்கேல் சூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை ஃபர்ஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸை ரெஃபர் பண்ணிக்கோங்க, அந்த மாதிரி ஸ்கேலை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம்.